Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுஸ்கோப் kidsbestie.comலேருந்து நம்ம வாங்கின சிறுஸ்கோப் வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சிறுஸ்கோப்பை எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதில் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ்லாம் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேபிளில் வந்து அதில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பண்டிலோடையே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து வருது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபுல் ஷீட் வரும், ஒரு இந்த சின்ன ஷீட் வரும். இது என்ன அப்படின்னா இந்த வெர்ஷன் 2ஓட அசம்பிளிங்க்கு வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மாதிரி தனி பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஃபுல் ஸ்பேர் பார்ட் என்ன அப்படின்றது வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் பேப்பரில் வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே இருக்க காம்பனண்ட் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேனலில் ஒரு சில காம்பனண்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் இது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்பனண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வெர்ஷன் 2க்கு வந்து இந்த காம்பனண்ட்ஸ் தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த காம்பனண்ட்ஸ் வந்து இந்த பேக்கேஜில் வந்து வந்திருக்காது. அதுதான் வந்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் எடுத்துக்கிறது. அது இல்லாமல் காம்பனண்ட் வந்து ஏபிசி அப்படின்னு இண்டிகேட் பண்ணி ஒவ்வொரு காம்பனண்ட்டோட பேருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ காம்பனண்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேஸ். ஸோ இதுதான் வந்து பேஸ் காம்பனண்ட். இதிலேயே 1 போட்டிருக்காங்க. ஆனால் எல்லா காம்பனண்ட்லேயுமே அவங்க நம்பரிங் போடல. அதே மாதிரி செகண்ட் காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்லைடர் வந்து ஒரு ஸ்லைடர் இருக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒய் ஆக்சிஸ் இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். தேர்ட் காம்பனண்ட் என்ன அப்படின்னா ஸ்லைடர் 2. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் கட்டில் இருக்க ஸ்லைடர் வந்து தேர்ட் காம்பனண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் காம்பனண்ட் வந்து லென்ஸ் ஹோல்டர். இந்த லென்ஸ் ஹோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு லேசர் கட் மோல்டு மாதிரி வருது. ஸோ இந்த ஒரு கட் பீஸ் தான் வந்து நமக்கு லென்ஸ் ஹோல்டர். இதிலே வந்து மற்ற காம்பனண்ட்ஸுமே வந்து லேசர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ லென்ஸ் ஹோல்டர் அப்படின்றது வந்து சென்டரில் இருக்க பார்ட் வந்து லென்ஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் காம்பனண்ட் லென்ஸ் ஹோல்டர். அதுக்கப்புறம் ஐ ஃபோம். ஸோ ஐ ஃபோம்ன்றது வந்து இந்த ஒரு ஃபோம் தான் வந்து ஐ ஃபோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 காம்பனண்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேஸ் சப்போர்ட். ஆக்சுவலாக 2 பேஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் சப்போர்ட் இன்ட்டு 2 அப்படின்னா 2 பேஸ் சப்போர்ட் இருக்கும். இந்த பேஸ் சப்போர்ட் வந்து இந்த ஒயிட் கலர் எலிமெண்ட் தான் வந்து பேஸ் சப்போர்ட். ஸோ இது வந்து 2 கொடுத்துருக்காங்க. பேஸ் சப்போர்ட்டுன்னு இதுக்கு பேர். அதுக்கப்புறம் பில்லர்ஸுமே 2 பில்லர்ஸ் வந்து இந்த லேசர் கட்டிங்கில் வந்துடுது. இது வந்து உடச்சி எடுக்கணும். இப்படி உடச்சோன்னா இது வந்து நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பில்லர். அதே மாதிரி இதையும் இப்படி எடுத்தோன்னா இது ஒரு பில்லர். ஸோ 2 பில்லர் ஆயிடுச்சு. லென்ஸ் சப்போர்ட். ஸோ லென்ஸ் சப்போர்ட்டுமே வந்து லேசர் இது கட்டிங் தான். அதில் வந்து இதுதான் லென்ஸ் சப்போர்ட். இது இப்படி உடச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து அசம்பிளிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் உடைக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து உடைங்க. ஸோ எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லென்ஸ் சப்போர்ட். லாக் 5 லாக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மைக்ரோஸ்கோப் இதோடைய லேசர் கட்டிங்கில் வந்துருக்குது. ஸோ இதில் வந்து 4 லாக் இருக்குது. வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக ஆக்சுவலாக 1 2 3 4 5 இதுவுமே லாக் தான். ஸோ 5 லாக் இதையும் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். 4 சின்ன லாக்கு, ஒரு பெரிய லாக் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. ஸோ லாக் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லென்ஸு சப்போர்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சப்போர்ட் இது, இன்னொரு இது வந்து இன்னொரு இது எப்படின்னு பார்க்கணும். ஆனால் இதில் இருக்கிறது வந்து இந்த ஒரு பீஸ் தான் இருக்குது. மேபி இதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கலாம். இல்லை, ஓகே, ஒன்று மேபி இதுவாக இருக்கலாம், இன்னொன்று வந்து இந்த ஃபோமாக இருக்கலாம். லென்ஸ் சப்போர்ட்
அடுத்த காம்பவுண்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லென்ஸ் ஃபோம்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி வந்து இது உள்ளே இருக்குது. அப்புறம் எல்இடியுமே பேட்ரி இது உள்ளே இருக்குது. எல்இடியுமே இதுக்குள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ். ஓகே, பேட்ரி வந்து இது உள்ளே இருக்குது. எல்இடியுமே வந்து இதுக்குள்ளே இருக்க காம்போனன்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ரப்பர் பேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக வேக்ஸ், அந்த வேக்ஸ் இதுவுமே இருக்குது இதில். சால்ட் பேப்பர், அதுக்கப்புறம் ஸ்லைடருமே இது உள்ளே இருக்குது. க்ளீனிங் பேப்பர் இது. அதுக்கப்புறம் டூ பேப்பர் ஃபில்டர்ஸ், இது வந்து 2 பேப்பர் ஃபில்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த காம்போனண்ட்டுமே இது தான். இந்த எல்லா காம்போனண்ட்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணி வச்சுக்கணும், இந்த பிரிண்டிங் இது எல்லாமே. ஸோ பார்த்த காம்போனண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அசம்பிள் பண்ணுற ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தா ஸ்லைடர் அசம்பிள். இந்த ஸ்லைடர் அசம்பிளில் நம்ம வச்சுருக்க பேஸ் ஸ்லைடர் அதுக்கப்புறமா இந்த காம்போனண்ட், இது ரெண்டையுமே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். இதில் இருக்க இந்த ஒயிட் காம்போனண்ட் வந்து 2 பக்கமுமே வந்து பேப்பர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை பீல் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் காம்போனண்ட் கிடைக்கிது. இந்த டிரான்ஸ்பரண்ட் காம்போனண்ட்டை தான் நம்ம வந்து இது மேலே அப்படியே ஸ்டிக் பண்ணணும். கரெக்டாக பார்த்து ஒட்டணும். ஸோ ஸ்லைடர் அசம்பிள் வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா இது 2 காம்போனண்ட்டுமே வந்து இந்த மாதிரி சேர்ந்துருது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ ஸ்டெப் 2 வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 வந்து எல்இடி அசம்பிளுக்கு வெர்ஷன் 2ல் நமக்கு இந்த மாதிரி தனி ஸ்லிப் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 2க்கும் ஸ்டெப் 8க்கும். ஸோ இதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் பார்த்தா எல்இடி ஃபோம், அதுக்கப்புறம் எல்இடி சப்போர்ட் ஃபோம், அதுக்கப்புறம் எல்இடி, அதுக்கப்புறம் எல்இடி பேஸ் வந்து இதை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ எல்இடி பேஸ், அதுக்கப்புறம் பேட்ரி. ஸோ இந்த எல்லா காம்போனண்ட்டும் தான் வந்து நம்ம ஸ்டெப் 2க்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த எல்இடி பேஸில் வந்து இந்த எல்இடி சப்போர்ட் ஃபோம் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு இந்த சப்போர்ட் ஃபோமே வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டுமே வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபோமில் இருக்க இதை பீல் பண்ணிட்டு கரெக்டாக இது வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து சென்டரில் வந்து அந்த எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுற ஹோலுமே நமக்கு தெரியும். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்இடியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எல்இடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோம் ப்ளேஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட்டு ஒரு ஸ்டெப்பு மாற்றி பண்ணிட்டோம். ஸோ எல்இடி நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது உள்ள ஃபோமில் என்ட்ரு ஆகிற மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ எல்இடி வந்து பேக்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது மேலே வந்து நம்ம எல்இடி பேஸை வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். அதுக்கு வந்து எல்இடி பேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எல்இடி பேஸும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் எல்இடியோட கனெக்ஷனுமே நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த பேட்டரியை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டெப் 2க்கான எல்இடி செட்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதில் வந்து பேட்டரி மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம அசம்பிள் பண்ணியிருக்க எல்இடி செட்டோட பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பேட்ரி கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த எல்இடி லைட் எரியறது தெரியும். ஸோ இந்த செட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டெப் 2ஓட ஃபைனல் இது வந்து இந்த ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதே ஓரமாக வச்சிடலாம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 3 பார்க்க போகிறோம். அது வந்து சாண்ட் அண்ட் வேக்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் யூனிட், அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் ஹோல்டர், இது ரெண்டையுமே வந்து இந்த சர்க்கிள் ஏரியா தவிர மிச்ச இந்த சர்க்கிள் ஏரியாவில் ஆக்சுவலாக ஒரு லென்ஸ் இருக்குது. இந்த சர்க்கிள் ஏரியா தவிர மிச்ச எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த சாண்ட் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து இந்த வேக்ஸ், இது ரெண்டையுமே வந்து அப்ளை பண்ணோம். இது வந்து இந்த கார்ட்லேயும் அப்ளை பண்ணோம், அதே மாதிரி இந்த கார்ட்லேயுமே அப்ளை பண்ணோம். ஸோ அதை நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டெப் 3ல் வந்து இப்போ இந்த 2 போர்டுமே வந்து சாண்ட் அண்ட் வேக்ஸ் பேப்பர் ரப் பண்ணியாச்சு. அதனால் ரப் பண்ணதுக்கப்புறம் இருக்க அவுட்புட் இது. அடுத்தது ஸ்டெப் 4. இதில் வந்து ஸ்டெப் 4 வந்து லென்ஸ் ஹோல்டர் அசம்பிள். இப்போ நம்ம ரப் பண்ண இந்த போர்ட்ஸில் வந்து லென்ஸ் ஹோல்டர் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஸ்டெப் 4. இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா லென்ஸ் ஹோல்டர், பில்லர் 2, அதுக்கப்புறம் லென்ஸ் சப்போர்ட். இந்த ஒரு 3 எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த வேக்ஸ் பேப்பரையும் சால்ட் அண்ட் வேக்ஸை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் லென்ஸ் ஹோல்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் வந்து லென்ஸ் ஹோல்டர். அதுக்கப்புறம் பில்லர் 2. பில்லர் வந்து இந்த 2 பீஸ் தான் வந்து பில்லர். ஸோ பில்லர் 2, இதுக்கு நடுவில் இருக்க கேப்ஸுமே வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பில்லர் அண்ட் செகண்ட் பில்லர். ஸோ இந்த 2 பில்லர் இதை வந்து அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஒரே லெவலில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஸோ பில்லர்ஸ் வந்து நம்ம கோட் பண்ணியாச்சு. லென்ஸ் சப்போர்ட் வந்து ஆட் பண்ணோம். இந்த லென்ஸ் சப்போர்ட் வந்து இந்த பீஸ், இது வந்து நம்ம இதில் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கணும். ஸோ பில்லர் 2 லென்ஸ் சப்போர்ட் வந்து லென்ஸ் ஹோல்டரில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதோட ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்டெப் 4ஓடது. இப்போ வந்து நம்ம ஸ்டெப் 5க்கான தேவையான காம்போனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 5க்கு வந்து நமக்கு ஸ்டெப் 4க்கு கிடைச்ச அவுட்புட் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் சப்போர்ட், ஒன்று உட்டன் சப்போர்ட், இன்னொன்று வந்து டபுள் சைடு ஸ்டிக்கர். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த டபுள் சைடு ஸ்டிக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அந்த லென்ஸ் ஹோல்டரில் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ 2 பக்கமே இப்படி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா டபுள் சைடு ஸ்டிக்கர் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இந்த ஸ்பேஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஒட்டிக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த உட்டன் லென்ஸ் சப்போர்ட்டையுமே வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 5, செக்யூரிங் த லென்ஸ் ஹோல்டர். ஸ்டெப் 6, செக்யூரிங் த பேஸ். இதில் வந்து பார்த்தா நம்ம ஸ்டெப் 5ல் பண்ண இந்த லென்ஸ் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண இந்த பேஸ், அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்லைடர், இது 3மே வந்து நம்ம இதில் அசம்பிள் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக்யூரிங் த லென்ஸ் ஹோல்டர் இதை நம்ம எடுத்துகிட்டு இதில் இருக்க ஸ்டாண்ட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண இந்த பேஸோட கிளாஸ் மெட்டீரியல் இருக்க சைடில் வந்து நம்ம இப்படி அசம்பிள் பண்ணோம். அசம்பிள் பண்ணிவிட்டு ஓகே, இதை வந்து நம்ம இப்படி அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வேக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு யூனிட்டையுமே எடுத்து நம்ம அசம்பிள் பண்ணோம். ஓகே, ஸோ இது 3மே அசம்பிள் பண்ணோன்னா நமக்கு இந்த பில்லர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து நம்ம லாக்ஸ் இதுக்கு போட முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் லாக்ஸ் போட்டுடுறேன். 1 2 and 3.
ஓகே, இப்போ வந்து இந்த 3 பில்லருக்குமே வந்து லாக்ஸ் போட்டாச்சு. இதில் வந்து இந்த XY அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதோட மீனிங் வந்து இப்போ தான் நமக்கு தெரியுது. இப்போது நம்ம இதில் வந்து 3 லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3 லேயரில் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லேயர் வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறது வந்து நமக்கு தெரியும். ஸோ சாம்பிள் மெட்டீரியல் வந்து நம்ம இதில் வச்சுட்டு அதை வந்து நம்ம மூவ் பண்ணி இந்த வழியாக பார்க்குறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 6ஓட அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டெப் 7 ஃபாஸ்டன் த ரப்பர் பேண்ட். இப்போ 6th ஸ்டெப்பில் நம்ம பில்லர்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த லாக்ஸ் எல்லாமே வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ரப்பர் பேண்டை வந்து லாக்குக்கு இந்த சைடு போடணும். ஸோ இந்த சைடு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா லாக் வந்து இப்படி ஈஸியாக வந்து வெளியில் வராது. அதுக்காக நம்ம இந்த ரப்பர் பேண்ட்ஸை லாக்குக்கு இந்த சைடு வந்து 3லையுமே போடணும். ஒரு இதில் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன், அதே மாதிரி இந்த 2 லாக்லேயுமே வந்து நான் இப்போ போட போகிறேன். ஸ்டெப் 8 இதில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிற காம்பனண்ட் வந்து பார்த்தா நம்ம ஸ்டெப் 7ல் ரப்பர் பேண்ட் போட்டு அசம்பிள் பண்ணி வச்சுருந்த யூனிட், அதுக்கப்புறமா நமக்கு வந்து இங்கே கொடுத்துருந்த 2 பேஸ் சப்போர்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த லாக் ஒன்று யூஸ் பண்ணுறோம், இந்த லாக்கு. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த லென்ஸ் அசம்பிள் வச்சு இந்த ஸ்டெப் 2ல் பண்ணியிருந்த இந்த லென்ஸ் அசம்பிள் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சப்போர்ட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே, சப்போர்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டபுள் டேப் இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக இங்கே ஸ்டிக் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு டபுள் ஸ்டிக்கர் இருக்க பேப்பர் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இது வந்து நம்ம அப்படி ஸ்டிக் பண்ணியாச்சு. இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி வச்சுருந்த இந்த லென்ஸ் யூனிட் எடுத்துகிட்டு பேட்ரி வந்து மேலே இருக்க மாதிரி, ஸோ இங்கே நம்ம பேட்ரி ப்ளேஸ் பண்ணணும், பேட்ரி மேலே இருக்க மாதிரி நம்ம வந்து இதை லாக் பண்ணிவிட்டு இந்த 2 பில்லர்ஸோட எட்ஜில் இந்த ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அந்த லாக்கையுமே வந்து நம்ம சீல் பண்ணிடணும். சீல் பண்ணிவிட்டு லென்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லென்ஸ் ஃபார்மை எடுத்து, ஸோ இதுதான் வந்து அந்த லென்ஸோட சப்போர்ட் ஃபார்ம், இதை வந்து நம்ம இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த லென்ஸ் சப்போர்ட் வந்து இதை டபுள் ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். கரெக்டாக அந்த லென்ஸ் வந்து இந்த சென்டர் ரவுண்டில் வர மாதிரியும் இந்த ஃபார்ம் வந்து சர்க்கிளில் இருக்க மாதிரியுமே வந்து ஸ்டிக் பண்ணணும். அதை வந்து நான் இப்போ ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ஸ்டிக் பண்ணோன்னா இங்கே இருக்க நடுவில் இருக்க லென்ஸுக்கு வந்து இந்த ஃபோம் சென்டராக இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கணும். இதோட வந்து ஸ்டெப் 8 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டெப் 9 ப்ரிப்பேரிங் யூஸிங் த ஸ்லைட்ஸ். இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த கிளாஸ் சாம்பிள் வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும் லைட்டாக அப்படி தூக்கணும்னா கேப் வருது. இந்த கேப்பில் நம்ம இந்த கொடுத்துருக்க அனிமல் செல் சாம்பிள், அனிமல் செல் ஹிஸ்டோகிராம்னு வச்சுருக்காங்க. இந்த அனிமல் செல் சாம்பிளை வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, சாம்பிள் வந்து இதில் இப்போ ப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் மூமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க 10th ஸ்டெப்பாக. ஒன்ஸ் நம்ம இந்த சாம்பிள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக எக்ஸ் ஆக்சிஸ் மூமெண்ட் வந்து இப்படி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மூமெண்ட், அதே மாதிரி இது வந்து ஒய் ஆக்சிஸ் மூமெண்ட். ஸோ இப்படி மூவ் பண்ணி நம்ம வச்சுருக்க செல்லை
பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசிபிலிட்டிக்காக அந்த எல்இடி பேட்ரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்ரி செட் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கு வெளிச்சம் தெரியும். நமக்கு கரெக்டாக அந்த செல்லோட ப்ளேஸ்மெண்ட் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதான். சிரோஸ்கோப் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. ப்ளஸ் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது லைட் செட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இதில் ஆல்ரெடி அவங்க பேக்கேஜ்லேயே கொடுத்துருந்த இந்த சாம்பிள் வந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த சாம்பிள் அனிமல் செல் அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த ஸ்பாட்டில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரே நிமிஷம் இந்த கரெக்டாக லென்ஸ் ஸ்பாட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக நம்ம பின்னாடியும் பார்த்துக்கலாம், XYயுமே வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இந்த செல் பிளேஸ்மெண்ட்டில் இல்லை, அந்த பிங்க் கலர் இது. ஸோ அதை அப்படி லைட்டாக மூவ் பண்ணிட்டு இதை அப்படியே நான் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம் என்ன தெரியுது அப்படின்ட்டு. இது உள்ள வந்து நம்ம இந்த சாம்பிள் செல்லோட கலர்ஸ் பார்க்க முடியும். இந்த பிங்க் கலர்ஸாக தெரியுது எல்லாமே அந்த சாம்பிளில் இருக்க எலிமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஐஸில் பார்க்கும்போதுமே இந்த மாதிரி தான் தெரியுது. பட் அந்த எல்இடியோட வெளிச்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி நம்ம ஓப்பன் ஐஸில் பார்த்தாலுமே நமக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ப்ளஸ் வந்து அந்த XYZ ஆங்கிள் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ட்டிகிள்ஸ் அங்கே ப்ளேஸ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதுவுமே நமக்கு வந்து தெரியும். ஸோ ஓவரால் அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கிது இந்த ப்ராடக்டில். இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு மைக்ரோஸ்கோப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ப்ளஸ் அதில் பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்றத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான இனிஷியல் ஸ்டெப் மாதிரி வச்சுக்கலாம். இதில் மேஜராக எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா இந்த அசம்பிளிங் பார்ட் தான் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அசம்பிளிங் பண்ணது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு ஒர்க்கு வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணதே ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு ஃபுல்லாக அசம்பிளாக. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து இந்த காம்போனன்ட்ஸ் விசிபிலிட்டிக்காகவும் வேணால் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இதில் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.